வித்தியாசமான ஒரு மரணம். அப்படி உயிர்த்தெழுதலும் வித்தியாசமானது. நாம உயிர்த்தெழுவோம், அந்த உயிர்த்தெழுதலிலே வித்தியாசம் இருக்கிறது. மரணத்திலே வித்தியாசம் எப்படின்னு சொன்னா, வேத வசனம் சொல்லுகிறது என்ன, நம்முடைய ஜீவன் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆடு மாடு எதார்த்தாலும் எதுல இருக்குது, அடுத்த உடனே ரத்தம் எல்லாம் போன பிறகு கொஞ்ச நேரம் காலு கை உதறும், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மறித்து போயிடும். மனுஷனும் கூட அப்படிதான். அவெல்லாம் என்ன பண்ணுவோம், ரத்தம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், சுய நினைவை எழுந்துருவோம். அது குறைய 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 இந்த பல்ஸ் என்னென்ன டவுன் அவங்க எல்லாம் ஆயிட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாமல் அசைவற்ற ஒரு நிலையிலே போயிடுவோம். அதுதான் நம்ம மனுஷருக்கு ஏற்படுகிறதான காரியம். விலங்குகளுக்கும் அதுதான். அதுதான் பிரசங்கி சொன்னா, எல்லாவற்றுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன, பாதி ரத்தம் போயிட்டாவே உங்களால என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது, செயல் இழந்து போயிடும், பேச முடியாது, என்ன சூழ்நிலை இருக்கிறோம் நமக்கே தெரியாது. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. பாருங்க, போர் சேவகன் கடைசியாக அப்படியே விழாவிலே ஈட்டியிலே குத்துகிறதான வேலையில அதிகமா என்ன வந்தது, ரத்தம் கொஞ்சம் ரத்தம், மீதி தண்ணீர் தான் வந்தது. அவர் மறிக்கிறதான வேலையில ரத்தமே கிடையாது. ஆனா அந்த ரத்தம் போயிட்டு இருக்கிறதான வேலையில ஆண்டவர் என்ன பண்ணார், 7 வார்த்தைகளை, அது சிலுவையிலே ஒரு உபதேசத்தையே அவர் என்ன பண்ணார், ரத்தம் ஒழுக 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 உபதேசித்துக் கொண்டே இருந்தார். கடைசியில என்ன பாருங்க, அவர் அப்படியே மனுஷன் மறிக்கிறது போல ஆண்டவர் மறிச்சாரா? இல்ல இல்ல. எப்படி மறிச்சாரா? வேதம் சொல்லுகிறது மத்திய 27ஆம் அதிகாரத்தில் 50, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு என்ன பண்ணாரு, ஆவியை விட்டார். இன்னொரு சுவிசேஷத்தில் சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை ஒப்பு கொடுத்தார். லூக்காவிலே பார்க்கிறோம்னா ஆவி ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை விட்டார்னு இருக்கிறோம். அப்ப பாருங்க, நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த மரணத்துல கூட வித்தியாசம் இருக்குது. பாருங்க, அவர் ஒப்பு கொடுக்காம என்ன பண்ண முடியாது, அவர் ஜீவன் போகவே போவார். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ளது. ஒருவேளை அவர் மாம்சத்திலே வந்திருக்கலாம், நம்மை போலவே அவருடைய ரூபம் சரீரம் இருந்திருக்கலாம். ஆனால் மரணமானது நமக்கும் அவருக்கும் வித்தியாசமான ஒரு மரணம். அவர் ஒப்பு கொடுத்தால் ஒழிய அவர் என்ன பண்ண போறதில்ல, கண்ணம் மூட போறது கிடையாது. தலையை சாய்த்து என்ன பண்ணாரா, எல்லாருக்கும் ஜீவன் போன பிறகு தலை தொப்புன்னு உள்ளோம். ஆனா இவருக்கு அப்படி கிடையாது. என்னவா, முதல்ல தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அவர் விடாம அந்த ஜீவனை எடுக்க முடியாது. சொல்றேன். அப்ப அவர் விடாம அவர் ஜீவனை எடுக்க முடியாது. அதே போலதான் நமக்கும் அவர் என்றைக்கு ஜீவனை விட்டாரோ, வேதாகமம் வெளிப்படுத்துகிறது என்ன, வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. இதோ மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, வேற யாருமே சொல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன, மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் என்ன பண்றேன், உயிரோடு இருக்கிறேன். அடுத்தது என்ன இருக்குதாங்க, மரணத்தின் குறியதான திறவுகோல், பாதாளத்துக்குரியதான திறவுகோலை உடையவராய். வாசிக்க டக்குன்னு, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல் உடையவராய் இருக்கிறேன். போதும். ஹல்லேலூயா. மரணமே உன் கூறு இங்கே, பாதாளமே உன் ஜெயம் இங்கே என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு என்ன, மரிச்ச உண்மைதான், ஆனா நான் எப்படி இருக்கிறேன், இப்போ உயிரோடு இருக்கிறேன். எந்த மரண பயத்தினாலே அகப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு தெய்வம் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன, அவர் உயிரோடு எழுந்த பின்பு அவர் என்ன பண்ணிட்டாராம், 2 திறவுகோல்களை உடையவர். ஒன்று மரணத்தினுடைய திறவுகோல், இன்னொன்று என்னது,
பாதாளத்தினுடைய திறவுகோல். 2 திறவுகோல் அவங்ககிட்ட தான் இருக்குது, ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா பரலோகத்தின் திறவுகோல் யார் இடத்துல இருக்குது? ஆண்டவர் சொன்னார், சீஷர்கிட்ட பேசும்போது சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், என்னன்னு சொல்லிட்டு, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. அதே வெளிப்படுத்தல் 20:1 பார்க்கிறதான வேலையில அவங்க பார்க்கிறோம் என்ன, தேவ தூதன் பாதாளத்தின் திறவுகோலை கையில் எடுத்துக்கொண்டு பெரிய சங்கிலிகளை எடுத்துக்கொண்டு வந்து பிசாசை கட்டும்படி வருகிறதை வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல வந்து வேதம் சொல்லுகிறது 1:18 ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் இருக்கிறதான திறவுகோல் என்ன? மரணத்திற்குரியதான ஒன்று, பாதாளத்துக்குரியதான ஒன்று. அப்போ பாதாளம் எங்க இருந்ததுன்னு சொன்னா, பாதாளம் கீழ் பாதாளம் மேல் பாதாளம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. மேல் பாதாளத்துலதான் பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், இளைப்பாறுகிற இடம். கீழ் பாதாளம் என்ன? கீழ்ப்படியாமல் போனதான ஆவிகள் இருக்கிறதான இடம். நான் சொல்லல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. 18, 19 டக்குனு எடுத்து வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, எதுக்காகவா? உங்களையும் என்னையும் பிதாவினிடத்திலே சேர்க்கும்படி, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய், அவர் எப்படிப்பட்டவராய்? நீதி உள்ளவராய், பாவங்கள் நீதி உள்ளவராய் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். என்ன பண்ணாரா? மாம்சத்துல கொலை செய்தாங்க. ஆனா அவர் என்ன ஆனாரு? ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வகாலம் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, என்னவா? பூர்வ காலம் ஒன்று, நோவா பேழையை ஆயத்தப்படுத்துகிற காலம் ஒன்று. வாசிப்பா. தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்ததான வேளையில கீழ்ப்படியாமல் போனவைகள் போதும். அவங்க யாரா? செத்து போனவங்க. என்ன? கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் மரித்ததான அந்த ஆவிகள் எங்க இருக்கிறாங்க? கீழ் பாதாளத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு அடையாளம் கூட என்ன? லாசருவை குறித்து, ஐஸ்வர்யனை குறித்து வேதம் சொல்லுகிறது. லாசரு மரித்தான். அவனை எங்க எப்படி கொண்டு போனாங்களா? தேவ தூதர்கள் அவனை என்ன பண்ணாங்க? கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில வச்சாங்க. அப்ப என்ன? மேல் பாதாளத்துல கொண்டு போய் வச்சாங்க. யாரு? தேவ தூதர்கள். ஐஸ்வர்யான் மரித்தான். இந்த ஐஸ்வர்யான் மரித்ததான வேலையில பாதாளத்துக்கு போனான். மேல் பாதாளத்துக்கு அல்ல, கீழ் பாதாளத்துக்கு போயிட்டு அங்கே வேதனையும் துக்கமும் எரிச்சலும் அடைகிறதான வேலையில அங்கே இருந்து பார்க்கும் போது ஆபிரகாம் தெரிகிறான். ஆபிரகாம் மடியிலே லாசரு படுத்துட்டு இருக்கிறான். அப்ப இவன் கேட்கிறான், ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து பேசுறாங்க. அவனும் பேசுறாங்களே தவிர அவர் சொல்றாங்க, லாசருடைய விரலை தொட்டு அங்கிருந்து ஒரு சொட்டு தண்ணி என் நாக்கில படுற மாதிரி போடு. ஹல்லேலூயா. அது படட்டும், அப்பயாவது என்னுடைய சரீரம் குளிர்ச்சி ஆகட்டும். அவ்வளவு வேதனையில நான் இருக்கிறேன்னு சொன்னான். ஆனா ஆபிரகாம் அதுக்கு சொன்னா என்ன? மகனே, உனக்கு எனக்கு என்ன இருக்குது? இடையில ஒரு பெரிய பிளவு இருக்குது. யாரு மனசு வச்சாலும் இது நடக்காது. நீங்க வரணும்னு நான் நினைச்சா கூட, நான் ஆபிரகாமுக்கு சிநேகிதனா இருந்தா கூட உங்க கையை பிடிச்சு இங்கேயும் கூட்டிட்டு வர முடியாது. இங்க இருந்து நான் வந்து உனக்கு உதவியும் செய்ய முடியாது. நமக்கு இடையில இப்படிப்பட்டதான ஒரு பிரிவு இருக்கிறது. இதை தாண்டி என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இது எதற்கு அடையாளம் சொன்னா, இந்த இடத்துல மேல் பாதாளத்திலே ஆபிரகாம் இருக்கிறான். எல்லா பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. கீழ் பாதாளத்துல கீழ்படியாம போனவங்க. ஹல்லேலூயா. அவனா அதல பாதாளம் ஒன்று இருக்குது. அங்க யார் இருக்கிறாங்க? பிசாசு. இப்படியாக பிரித்து இருக்கிறதை வேதாகம் வெளிப்படுத்துகிறது.
அப்போ வெளிப்படுத்தல் 1:18 சொன்னபடி மரித்த எல்லாரும் பாத்தீங்க. ஆனா இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். மரணத்தை அந்த கூரையை என்ன பண்ண உடைச்சிட்ட. இனி அது ஒவ்வொருத்தரும் குத்துவதற்கு அது எந்த விதமான முகாந்தரமும் கிடையாது. இப்ப என்ன? பாதாளத்தின் திறவுகோலை அவர் உடையவனாய் இருந்தபடியினாலதான் அவரால் பாதாளத்துக்கு போக முடிந்தது. இது எப்படி? 33.5 வருடம் அவர் ஊழியம் செய்கிறதான வேலையில் அந்த காரியத்தை செய்யல. எப்போ மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உயிர்ப்பிக்கப்பட்டதான வேலையில அவர் திடீர்னு என்ன பண்ணல? போய் பாதாளத்துக்கு போகல. நடக்கிறதான காரியம் பாருங்க. முதலாவது உயிர்த்தெழுதல் முதற் பேரானவர் என்று சொல்லும் போது 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 17-18 டக்குன்னு வாசிங்க. ஹல்லேலூயா. கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17-18. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். நீங்க நல்லா கவனிக்க. என்ன? முதற் பேரான மரித்ததுக்கு மட்டும் கிடையாது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு என்னவா? வாசிப்பா. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். அவர் இந்த பூமியிலே எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இப்ப என்ன? எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்குதா? நிலைத்து நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். அவர் யாரா? தலையானவர். எல்லாவற்றுக்கும் முதலானவர். சபைக்கு அவர் தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி என்னவா? இந்த பூமியிலே எல்லாவற்றுக்கும் யார் முதல்வராய் இருக்கணும்னு சொன்னா, ஹல்லேலூயா, இந்தியாவுக்கு இருக்கிற முதல்வர் மாதிரி அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்கிற முதல்வர் கிடையாது. இந்த பூமியிலே எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும். என்னவா? அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவரே ஆதி. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்ப அவரே ஆதியும். அடுத்தது என்னவா? மரித்தோரில் இருந்து முதலாவது எழுந்ததான முதற் பேருமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வர போகிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அப்படி அடக்கம் பண்ணப்பட்டதான ஆண்டவர் ஹல்லேலூயா கல்லறைக்கு போறாங்க. எல்லாம் இன்னைக்கு கல்லறைக்கு போய் என்ன பண்ணாங்க? பார்க்கிறதுக்கு போறாங்க. யாரும் அவர் உயிர் தர போறாங்க யாருமே போகல. ஹல்லேலூயா. கூட இருந்தவங்க மறந்துட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா ஞாபகம் யாருக்கு இருந்ததுன்னு சொன்னா, சிலுவையிலே அறைவதற்கு காரணமாய் இருந்தவர்களுக்கு இருக்குது. என்ன பாருங்க, அதே மத்திய 27 பாருங்க, 63 62. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்திலே கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது யார சொல்றாங்க? இயேசுவை சொல்றாங்க. யாரு? திருடன்ட்டு. யார் சொல்றது? பிரதான ஆசாரியர் பரிசேயர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க? ஆண்டவரை அடக்கம் பண்ண பிறகு, முன்னாலதான் என்ன சொன்னாங்க? அடக்கம் பண்ணிட்ட பிறகு கூட விடல. அவங்க என்ன அழகா சொல்றாங்க? ஆண்டவர் யாரு? இயேசு நமக்கு ஆண்டவர். இவன் போய் பிலாத்துக்கு சொல்ற, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகமாய் இருக்கிறது. சீசன்லாம் மறந்துட்டான். எங்க நம்மளே புடிச்சு போய் சிலுவையில் அறைஞ்சிடுவோம்னு சொல்லிட்டு, அடிப்பான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறான், பயந்துகிட்டு இருக்கிறான், நடுங்கிக்கிட்டு இருக்கிறான். அதான் சொல்ல முடியும். ஆனால் பிரதான ஆசாரி பரிசேயர் பிலாத்துவிடத்துல போய் இப்படியாக அவன் சொன்னா, அந்த திருடன் சொன்னா உயிர் தருவன் சொல்லிட்டு, இல்ல இல்ல அது உங்ககிட்ட போர் சேவலுக்காக எல்லாம் இருக்காங்க, நீ போய் பத்திரப்படுத்திக்க. உடனே வந்தாங்க, கல்ல மூடனானுங்க, எல்லாத்தையும் போட்டு அங்க காவல் போட்டாங்க. ஓய்வு நாள் முடிந்து 28ஆம் அதிகாரத்துல பாருங்க, 1ஆம் வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும்
கல்லறையை பார்க்க வந்தார்கள், இயேசுவை பார்க்க வரல. இந்த அதிகாரத்துல என்ன? கல்லறையை பார்க்க வந்தாங்க. கல்லறை எப்படி இருக்குது? 3ஆம் நாள் நம்ம கூட என்ன பண்ணுவோம்? பால் ஊத்த போவோம். பார்த்திருக்கீங்களா? சிறு அதுக்குதான் நட்டு வந்துக்கிறாங்க. நான் சந்ததுக்கு நேரம் போட்டு அதை ஒரு ஆட்டாட்டி அதுல ஊத்தும் பாருங்க. என்ன யோசனை பாருங்க. இன்னும் நமக்கு மூடத்தனம் போல பாருங்க. பொட்டியில வச்சவருக்கு எப்படி பால் உள்ள போகும்? பொட்டியில வச்சு நல்லா ஆணி அடிச்சு உள்ள போட்டு நல்லா போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் போய் பால் ஊத்துறது. பால் எங்க போறது? அது டீயை காபி குடிச்சா கூட ஒரு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிதான் அறிவீனதனமான செய்திருக்கிறோம். நான் கூட செய்திருக்கிறோம். உண்மைதான். ஹல்லேலூயா. அப்பதான் தெரியுது முட்டாள்தான். அப்ப பாருங்க, கல்லறையை பார்க்க போனாங்க. அப்போ நடக்கிறதான காரியம் என்ன? அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஏன் அவர் உயிர் தெரிந்தான்னு சொல்லிட்டு இவன் போக வேண்டியது தானே? ஏன்னா இவன் பார்க்க வந்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியும். ஆனா அவன் அடுத்து சொல்றான் என்ன? அவனுடைய ரூபம் மின்னலை போலவோ அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலன் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலான. எவன் காவலுக்கு வந்தானோ அவன் செத்து போன மாதிரி ஆயிட்டான். அங்கேயும் அதிசயம் தான் நடக்குது. இந்த லேடிஸ் போனாங்க பாருங்க, இந்த மரியாள் குரூப் போனாங்கல்ல, இவங்க நல்லா இருக்கிறாங்க. காவல் காத்தவங்க எப்படி இருப்பாங்க? திடகாத்திரமா போர் வீரர்கள். அவங்க எல்லாம் நல்ல போர் வீரர்களா கொண்டு வந்து நிறுத்தி காவல் காக்கிறான். இவன் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே, தூதனை பார்த்த உடனே மயக்கு விழுந்துட்டான், செத்தவனை போல ஆயிட்டான். ஆனா பாருங்க, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, அப்ப அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, பயந்தாங்களா? இல்ல. அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். நீ எதுக்காக வந்திருக்கிறீங்க எங்களுக்கு நல்லா தெரியும். இவரை தேடிட்டு வந்திருக்கிறீங்க, அதுக்காக தானே. ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. ஏன் அந்த தூதன் அந்த கல்லை பரட்டி தரணும் அப்படின்னு சொன்னா, அடுத்த சுவிசேஷத்துல பாக்குறேன்னா பேதுரு இன்னொரு சீசனும் போய் என்ன பண்ணாங்க? உள்ள குனிஞ்சு பாக்குறான், இருக்கிறாரா? அப்ப சந்தேகமாக இருக்கிறதுனால குனிஞ்சு பாக்குறான். அதுல எதுக்கு உங்களுக்கு சந்தேகம் சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு கல்ல பரட்டிட்டு அது மேல உட்காந்துட்டு பேசுறான். பயப்படாதீங்க, ஹல்லேலூயா. நீங்க யாரை தேடி வந்திருக்கீங்க எங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு என்ன? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. கரங்கள் தலையிலே சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தார். என்னவா? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அடுத்தது என்ன? கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கல்லறாங்க. ஒருவேளை அவர் மரிப்பதற்கு முன்பதாக லாசரு கல்லறைக்கு போகும்போது அவருடைய அக்கா சொன்னாங்க என்னன்னு, ஐயோ 4 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து கல்ல திறக்க சொல்றேன் ஆண்டவரே. நாத்தாடிக்குமே, அது மனுஷனுக்கு உண்டான காரியம், நாத்தாடிக்குதான். அது இல்ல நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவர் ஆண்டவர், ஹல்லேலூயா. ஆனா மனுஷனுடைய கல்லறை நாத்தாடிக்கும். அதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லப்பட்டு இருக்குது. கல்லறை எவ்வளவு அழகா பளிங்கு கல்ல மூடனாலும் அந்த கல்லறையை பேக்கும் போதுதான் தெரியும் உள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவருடைய கல்லறை மட்டும் எப்படி இருந்தது? ஹல்லேலூயா. மகா சுத்தமா. எப்படி புது கல்லறை கொண்டு போனாங்களோ அந்த கல்லறை அழுக்காகல, அந்த கல்லறை தீட்டாகல. அந்த கல்லறை எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. சுத்தமா இருக்குது. வந்து கொஞ்சம் பாருங்க, அவர் வச்ச இடத்துல ஒண்ணுமே கிடையாது. இதுதான் என்ன? முதலாவது உயிர் தெழுதல். ஹல்லேலூயா. இதுதான் முதலாவது உயிர் தெழுதல். அதே இயேசு உயிர் தெழுந்தது போல நீங்களும் நானும் உயிர் தெழ போறது கிடையாது. அடுத்தது முதலாவது இவர் முதல் பேருமானவர் உயிர் தெழுதல். ஆனா இன்னொரு காரியம் சொல்லுது என்ன? அது 27ஆம் அதிகாரத்துல அவர் தலையை சாய்த்து பாருங்க. என்ன 51ஆம் வசனம் 27. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல்
தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது. கல்லறைகள் என்ன பண்ணதான்? கல்லறைகளும் பிளந்து. ஹல்லேலூயா. கல்லறை என்ன ஆயிடுச்சா? பிளந்ததான். அடுத்தது பார்க்கிறேன், என்ன? கல்லறைகளும் திறந்தது. கண்மலை பிளந்தது, கல்லறை திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களோ என்னாச்சாம்? எழுந்திருந்ததா? எழுந்து நின்றுக்கல, குழியில தான் வர்றாங்க. ஹல்லேலூயா. எழுந்தாங்க, ஆனா என்ன பண்ண முடியாது? அந்த குழியை விட்டு வெளியே வர முடியாது. காரணம் என்ன? இவங்க உயிரோடு எழுந்தாங்க அப்படின்னு சொன்னா இவர் இரண்டாவது ஆயிடுவார். யாரு? ஆண்டவர். அதான் கொலோசியர் 1ல வாசிக்கிற 1:17 வாசிக்கிற சொன்ன, எல்லாவற்றுக்கும் ஆதியும் அவர்தான். ஹல்லேலூயா. முதல் பேரானவரும் அவர்தான். உயிர்த்தெழுதல் அவர்தான், வேற யாரும் கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு, இந்த மரித்தவங்க எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால மரிச்சாங்கன்னு தெரியாது. ஹல்லேலூயா. பூர்வத்திலே இருக்கு. நோவா காலத்திலே பேழையை உண்டாக்குகிறதான வேலையில கீழ்ப்படியாமல் போன ஆவியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வம் என்று சொல்லும் போது ஹல்லேலூயா, ஜலப்பிரளயம் முன்னாலே வந்தது பாத்தீங்களா? பிசாசு குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது என்ன? அநேக ராஜாக்களும் பிரபுக்களும் தங்கள் அறையிலே மகிமையோடு கூட படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? அவருடைய ஹல்லேலூயா உயிர்த்தெழுதலுக்காக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படுத்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம முன்கூட்டியே நம்ம பார்த்தோம். அப்ப அந்த பூர்வத்திலே மரித்ததான எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? கீழ் பாதாளத்தில் என்ன பண்ண? அவருடைய ஆவிகள் இருக்குது. அந்த ஆவிகளோடு கூட யார் இருப்பாங்கன்னு சொல்றீங்க? யோசனை பண்ணி பாருங்க. காட்டி கொடுத்ததான ஹல்லேலூயா, இவங்க யூதாஸ் காரியத்தை அங்கதான் இருப்பான். எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆனா என்னன்னு சொன்னாங்க, என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டதான வேளையில கண்மலை எப்படி இருந்ததோ பிளந்தது, கல்லறை திறந்தது. அதில் இருந்ததான பரிசுத்தவானுடைய பிரேதம் என்ன ஆனதா? எழுந்திருந்தது. உயிரடைந்தது இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரடைந்த பின்பு அங்கு பேதுருவிலே சொல்லப்பட்ட வண்ணமாய் அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு உடனே அவர் பாதாளத்துக்கு போகல. ஏன் சொன்னா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது சங்கீதம் 68:18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்கு என்ன பண்ணாராம்? வரங்களை பெற்றுக்கொண்டு வந்து. ஹல்லேலூயா. இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, மரித்து உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு அந்த ஆவியில போனார். ஆனா அந்த ஆவியில போகணும்னு சொன்னா, அந்த பாதாளத்துக்கு போகணும்னு சொன்னா, அந்த பாதாளத்துக்குரியதான திறவுகள் யார் கையில் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து கையில் இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், மரணத்துக்கும் அந்த திறவுகள் என்கிட்ட தான் இருக்குது, பாதாளத்துக்கும் அந்த திறவுகள் என்கிட்ட தான் இருக்கு. எப்போன்னு சொன்னா, உன்னதத்திற்கு ஏறி அந்த 2 காரியங்களை பெற்றுக்கொண்டு வரங்களை ஏன் பெற்றுக்கொண்டா, இன்னும் இந்த துரோகிகள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அந்த துரோகிகளுடைய மனமாற்றத்திற்காக தேவன் என்ன பண்ணாராம்? விசேஷித்த வரங்களை பெற்றுக்கொண்ட வந்தபடியினாலதான் நாம என்ன பண்றோம்? ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய வரங்களை தாரும். ஹல்லேலூயா. அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தபடியினாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாராம்? வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறாராம். இங்க இருக்கிறவங்களுக்கு யாரும் வரம் இல்லைன்னு சொன்னா இந்த எழுதின எழுத்தனை பொய்யாக்கிற. அவர் வரங்களை எதுக்கு பெற்றுக்கொண்டு வந்தாரு? துரோகிகளாகிய நமக்கு அந்த வரங்களை தந்து அவரோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யும்படிக்குதான் அந்த வரம். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஜெபிப்பாங்க, ஒருத்தர் பாடுவாங்க, ஒருத்தர் பிரசங்கிப்பாங்க,
ஒருத்தர் ஆண்டவருக்காக தன்னை தாழ்த்தி எதை வேணாலும் செய்வாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் தேவன் போய் உன்னதத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு வந்ததான வரம் அது. ஹல்லேலூயா. அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு வந்ததான வேளையிலே இங்க இன்னும் முதலாவது என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த பிரேதங்கள் என்ன ஆகுதாம், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு போயிட்டு வரங்களை பெற்றுக்கொண்டு வந்த பின்பு என்ன நடக்குதுன்னு சொன்னா, கல்லறைகளை விட்டு அவன் தலையை சாய்க்கும் போது கல்லறை திறந்தது, அவங்க எல்லாமே எழுந்தாங்க. ஆனா அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொன்னா பாருங்க, என்னவா அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் யாருன்னு சொன்னா, இந்த கல்லறை திறந்தது அந்த மனுஷருங்க. அவங்க யாரு? பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்களா, கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அந்த பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிறதான வேலையில எருசலேம். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு என்ன பரிசுத்தவான்கள் 10 பேர் 20 பேர் இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. எண்ணிக்கையில அடங்காத பரிசுத்தவான்கள் பூர்வ காலத்துல இருந்தவங்க அடுத்தது 2வது வர போறாங்க. இந்த பரிசுத்தவான்கள் எழுந்து உயிரடைந்து எங்க போறாங்க, பரிசுத்த நகரமாகி எருசலேமை நோக்கி நடந்து போகும்போது எல்லாம் பார்க்கிறாங்க. இவன் அடக்கம் பண்ணி இத்தனை வருஷம் ஆகுது, எழுந்து போறான் இல்ல குரூப்பா போறாங்க. எவனெல்லாம் பரிசுத்தவானோ அந்த இடத்துல எந்த கல்லறைகள் திறக்கப்பட்டதோ அத்தனை பேர் என்ன பண்றாங்களா, ஹல்லேலூயா, உயிரோடு எழுந்து நகரத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்ப நகரத்துல போய் அவங்க வீடு கட்டினா வாழ்வாங்க? இல்ல இல்ல. ஹல்லேலூயா. சிறைப்பட்டதான இவர்களை ஆண்டவர் வரம் பெற்று திறவுகோல்களை உடையவராய் வந்து மேல் பாதாளமாகி அந்த பரதேச எல்லாரையும் கூட்டிட்டு என்ன பண்ணாரு, இடத்தையே மாற்றிட்டாரு. ஹல்லேலூயா. அதுதாங்க முதலாவது உயிர்த்தெழுதல். ஆண்டவர் முதல் பேருமானவர். முதலாவது உயிர்த்தெழுந்தவர் யாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க தான். ஹல்லேலூயா. அடுத்தது யாரு, நீங்களும் நானும் எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உயிர்த்தெழுதல் சற்று வித்தியாசமானது. ஹல்லேலூயா. இப்ப இவங்க எப்படி இருந்தாங்க, ஆண்டவர் போல உயிர்த்தெழல. இவன் செத்து போனான், குழியில் அடக்கம் பண்ணப்பட்டான், எல்லாமே போயிடுச்சு, எலும்பு இருந்ததான கூட தெரியாது. ஆனா தலையை சாய்த்து ஜீவனை விட்டதான வேளையில கல்லறை திறந்த உடனே அந்தந்த சரீரம் அங்கங்கே இருந்து, அதனாலதான் வேதம் சொல்லுது அவளுடைய கோரி காக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் கல்லறை எப்படி இருக்குது, பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இருந்தவருடைய கல்லறை எப்படி திறந்தது, ஆண்டவருடைய கல்லறை திறந்ததான மாத்திரத்தில் இல்ல, அதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன் ஜீவனை விட்டதான வேளையில அவருடைய கல்லறைகள் எல்லாமே திறந்தது பாருங்க. இவர் கல்லறை திறந்த பின்பு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த படுத்திருந்த இடத்தை விட்டு பரிசுத்த அவங்க அதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்களோ தெரியாது. உயிர் தெழுந்த பின்பு அவர்கள் போகிற இடம் எதுன்னு சொன்னா ஹல்லேலூயா பரிசுத்த நகரம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 அதாவது வெளிப்படுத்தல் 2:22-19 பார்க்கிறோம். என்ன, இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருந்து ஹல்லேலூயா அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது. இந்த புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் அவன் பங்கை என்ன பண்ணுவாராம், தேவன் எடுத்து போடுவார். இது பரலோகத்தில் இருக்கிறதான பரிசுத்த நகரம், இது பூமியில் இருக்கிறதான எருசலேமை போல அல்ல. அது சற்று கொஞ்சம் வித்தியாசமானது. பாருங்க, எல்லாத்திலுமே வித்தியாசம். என்ன, அவருடைய மரணத்திலும் வித்தியாசம், உயிர்த்தெழுதலும் வித்தியாசம், நம்முடைய மரணம் வித்தியாசம், உயிர்த்தெழுதலும் வித்தியாசம். பாருங்க, ஏன்னு சொன்னா அதே பாருங்க வேதம் சொல்லுகிறதான காரியம் என்ன, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 51 வாசித்து பாருங்களேன். சொல்ல இதோ ஒரு
உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அவங்க நித்திரை அடைந்த மாதிரி நாம எல்லாரும் நித்திரை அடைய போறது கிடையாது. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது. என்னவா இப்போ முன்னாடி ஒரு உயிர்த்தெழுதல் பார்த்தோம். அவங்களுக்கு எந்த வித எக்கால சத்தமோ தூதலுடைய சத்தமோ எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. தலையை சாய்த்த உடனே, ஆண்டவர் ஜீவனை விட்ட உடனே கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இது அவர்களுக்கு உயிர்த்தெழுதலுக்குரியதான முன் அடையாளம். ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி கிடையாது. இது ஒரு வித்தியாசமான அடையாளம். வாசிங்க. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் என்னவா கடைசி எக்காலம் தொனிக்கும். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே, ஒரு நிமிடத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. என்னவா நாம் எல்லாரும் எப்படி ஆகும்? ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே. எப்படி அவங்கள போலதான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு. வாசிக்க தொடர்ந்து. எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய். பாரு, இதுதான் என்ன, நாமெல்லாம் என்ன மரிச்சாங்க என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. அழியாத ஒரு சரீரம் எதுன்னு சொன்னா, கொண்டு போய் வச்ச சரீரம் அப்படியே எழுந்து நடந்து வந்து பூமியில வந்து சாட்சி கொடுத்தது ஒரே ஒரு சரீரம் யாருன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தான். ஹல்லேலூயா. ஆனா இங்க நம்முடைய சரீரத்தை குறித்து என்ன? வாசிங்க அதே வசனத்தை. அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய். வேண்டவா மரித்தோர் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம உயிரோடு இருக்கிற நாமும் என்ன பண்ணப்படுவோம்? அந்த ஒரு நிமிஷத்திலே இது எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. அந்த ஒரே நிமிஷத்துல என்ன ஆகும்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவங்க, அழிந்து போனவங்க அழியாமையை தரித்து கொள்ளுவாங்க. சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவாமை தரித்து கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா நாம எப்படின்னாக்க இதே சரீரத்தில் இருந்துகிட்டே என்ன பண்ணுவோம்? அவர்கள் எப்படி மாறுறாங்களோ அதே போல ஒரே இமை பொழுதில் முற்றிலும் நாம் என்ன பண்ணுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குது? அழியாமை உள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும். அது எப்ப நடக்கும்? அது எப்படி நடக்கும்ன்றதுக்கு தான் பவுல் என்ன பண்ண அழகா எழுதுறான். அது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல 14 இருந்து வாசிக்கும் போது சொல்றாரு என்ன? தேவன் தாமே மரித்தோரை என்ன பண்ணுவாராம்? ஹல்லேலூயா கொண்டு வருவாராம். அப்படி அவர் கொண்டு வரும்போது ஹல்லேலூயா எக்கால சத்தம் தொனிக்கும். அப்படி தொனிக்கும் போது இங்க ஒரு வித்தியாசமா சொல்ற என்ன? மரித்தவர் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ண உயிரோட எழுந்திருப்பார்கள். பின்பு நாம் என்ன பண்ணப்படுவோம்? மறுரூபமாக்கப்பட்டு அவர்களோடு கூட என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா. அவர்களோடு கூட ஆண்டவரை நோக்கி நாம் என்ன பண்ண போவோம்? ஆண்டவரோடு கூட இணைத்துக் கொள்ளப்படுவோம். இதுதான் அந்த காரியம். இது ரெண்டும் ஒரே காரியத்தை தான் சொல்லுது. அப்ப பாரு, இந்த இடத்துல 3 விதமான வித்தியாசமான உயிர்த்தெழுதல். ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். அது வித்தியாசமானது. இப்போ அதுக்கு முன்பதாக மரித்ததான பரிசுத்தவான்களுடைய வித்தியாசம் என்ன? எந்த சத்தமும் கேட்கல. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவர் ஜீவனை விட்டு தலை சாய்த்த உடனே, பிரமாணங்கள் ஒழித்த பிறகு அவர் என்ன ஆனது? ஹல்லேலூயா. பிரேதம் எழுந்தது, உயிர் அடைஞ்சாங்க. எப்போ? இவர் உயிர் தெழுந்த பின்புதான் அவன் என்ன பண்ண முடியும்? கல்லறை விட்டு வெளியே வர முடியும். ஆனா இவர் என்ன பண்ணாரு? அன்றைக்கே ஜீவனை விட்டு அன்றைக்கே என்ன ஆயிட்டார் ஆண்டவர்? ஆவி, அதாவது மாம்சத்திலே கொலை உண்டு அப்போ அதே வினாடியில அதே செகண்ட்ல ஆவியில என்ன பண்ணப்பட்டாரு? உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆனா கல்லறை என்னைக்கு திறக்குது? 3ஆவது நாள் தான் கல்லறை திறக்குது. ஆனா உயிர்ப்பிக்கப்பட்டவர் என்ன நேரா பாதாளத்துக்கு போகல. உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவியோடு கூட உன்னதத்திற்கு ஏறுகிறதை பார்க்கிறோம். உன்னதத்திற்கு ஏறி பிதாவை அவர் பார்க்கல, பிதாவை சந்திக்கல.
எதையும் பார்க்கல. இங்க அரசியல்வாதி யாராவது ஜெயிச்சுட்டாங்க என்ன பண்ணுவாங்க? முத யாரு தலையா இருக்கிறாங்களோ அவங்கள போய் பார்த்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க என்னவா, அவர் ஆவியிலே ஆவியானவராலே உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு அவர் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் எழுதுறான் என்ன, உன்னதத்திற்கு அவர் புறப்பட்டு போகிறார். ஹல்லேலூயா. உன்னதத்திற்கு போயிட்டு என்ன பண்றாரு? அவர் பூமிக்கு போகணும், பாதாளத்துக்கு போகணும். அவர் உயிரோடு எழுந்ததுனால வல்லமை வந்துடுச்சா? இல்ல இல்ல. அங்கே போயிட்டு உள்ளே திறக்கக்கூடிய திறவுகள் அங்கதான் இருக்குது. எங்க? தேவனிடத்துல தான் இருக்குது. ஹல்லேலூயா. தேவனிடத்துல தான் இருக்குது. மரணத்தினுடைய திறவுகள் அங்க போயிடுச்சு. இனி அங்கே சித்தம் இல்லாமல் இங்க எவனும் என்ன பண்ண முடியாது, உன்னை தொடக்கூட முடியாது. என்ன, இந்த திறவுகள் ரெண்டு அங்க போனதுனாலதான் வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறான். எப்போ இந்த மரணமோ இந்த பாதாளத்தினுடைய திறவுகோலை அவர் பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாரு? எங்க போறாரு? உடனே பாதாளத்துக்கு போறாரு. ஹல்லேலூயா. பாதாளத்துக்கு போய் என்ன செய்யறாரு? பிரசங்கிக்கிறார். அங்க என்ன, சிறைப்பட்டு கீழ்ப்படியாம போன எல்லா ஆவிகளுக்கும் என்ன பண்றார்? ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். ஆவியிலே போயிட்டு. ஹல்லேலூயா. பேதுரு அழகா சொல்றான் என்ன, ஆவியிலே போய் என்ன, அதெல்லாம் செத்து போன ஆவிங்க, ஆனா உயிர் இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க, வேதனை இருக்குது அவங்களுக்கு எல்லாம். ஆனா ஆவி இவருக்கு இருக்குது. ஆனா இவருடைய ஆவி எப்படிப்பட்டது? ஒரு வித்தியாசமானது. என்ன, இவர் உள்ளே போகும்போது, ஜீவனை விடும்போது இவர் ஆவி எப்படியாக மாற்றப்பட்டதா? ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்டதான ஆவியோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவனா பேச முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரித்தவர்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாகி விடுவித்து இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்ணார்? மரிச்சாதான். ஆனா அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு அவர் பூமி பாதாளத்துக்கு போகல, உன்னதத்துல போய் தேவையான வரங்களையும் ஹல்லேலூயா தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ரெண்டு திறவுகோலை எடுத்துக்கிட்டு கீழே வர்றார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஸ்தேவான் என்ன பண்ணார்? முழங்கால் படியிட்டு, அதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து உயிர்த்தது போறதுக்கு முன்னால, வரதுக்கு முன்னால இந்த சூழ்நிலை வந்திருக்கா, பிதாவே என் ஆவியை உன் கரத்துல ஒப்படைப்பேன்னு சொல்லி இருப்பான். ஹல்லேலூயா. ரகசியம் அது. ஆனா ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு பிதாவின் இடத்துல சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஏன்? மரணத்தின் திறவுகள் அவர்கிட்ட தான் இருக்குது. ஒருத்தனுக்கு கொடுக்கவும், ஜீவனை கொடுக்கவும், எடுக்கவும் இப்ப யார் கையில் இருக்குதுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் கையில பாதாளத்தின் திறவுகள் இருக்குதுன்னா நீங்களும் நானும் பாதாளத்துக்கு போவோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? போவீங்களா? அதுக்கு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, பாதாளத்தின் திறவுகள் அவர் கையில வந்தது. அவர் திறந்ததான் நீ பாதாளத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இது ரெண்டையும் அவர் நினைச்சாதான். ஹல்லேலூயா. அவர் உன்னை எடுத்துக்கணும்னு விரும்பினாதான் உனக்கு மரணம் வரும், உனக்கு சாவு வரும். ஏன்? அவர் தன்னுடைய ஜீவனையே அவரே ஒப்பு கொடுத்தாரே தவிர அவர் எடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்? பிதாவுக்கே அதிகாரம் இல்லை. பாருங்க, இப்ப எல்லாவற்றுக்கும் ஆதி முதல் இந்த நாள் வரை, இனி வரப்போகிற நாள் வரை எல்லாமே அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இனி எந்த அதிகாரமும் யாருக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவர் சொன்னார், அந்த தூதன் சொன்னார், அவர் தாம் சொன்னபடியே என்ன பண்ணார்? அவர் உயிர் தெழுந்தார். சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் எப்ப சொன்னாரு? அவர் மரிப்பதற்கு முன்பதாக சீஷர்களோடு கூட சொன்னார். எல்லாத்தையும் மறந்து பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஸ்திரீகள் மட்டும்தான் தைரியமா வந்து கல்லறைக்கு முன்னால வந்தாங்க. ஆனா இன்னொரு காரியம் என்ன, இது தீர்க்க தரிசனம் மூலமாக முன்னே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி? இந்த உயிர் தெழுதல் எப்படி இருக்கும்? மனுஷனுடைய உயிர் தெழுதல் வேற. இப்ப பாருங்க, எத்தனை ரெண்டு விதமான உயிர் தெழுதல் சொன்ன. என்ன? ஒன்று, அவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டதான வேலையில ஒரு குரூப் என்ன ஆயிடுச்சு,
கல்லறை திறந்து அவங்க எழுந்தாங்க. ஒரு கூட்டமா போனாங்க. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. எல்லாருக்கும் காணப்பட்டாங்க. கல்லறை விட்டு எழுந்து போய் எல்லாரும் பார்த்தாங்க. எருசலேம் நாட்டில் யாரா தெரிஞ்சவங்க அவங்களாம் பார்த்தா, என்னடா இத்தனை வருஷத்துக்கு முன்னால அடக்கம் பண்ணோம், பார்த்தா எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறானுங்கள. யாருக்கிட்ட பேசலாம்னா இருக்கு? இல்ல இல்ல, அவங்க ஒரு நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களை அறியாமலே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. எல்லாம் பாக்குறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு சொன்னா, இவர் வரங்களையும் அந்த பாதாளத்தினுடைய திறவுகோலையும் அவர் எடுத்துக்கொண்டு வந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. அதிகாரம் பெற்றதான அவர் இந்த சிறைப்பட்ட எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு முதல்ல அவளை கொண்டு போய் பரதேசில கொண்டு போய் இடத்தை மாத்திட்டார். இப்ப மேல் பாதாளம் கிடையாது, கீழ் பாதாளம் மட்டும்தான். அது யாருக்கு? இந்த வெளிப்படுத்தல் 20:1 சொல்லப்பட்ட வண்ணமாய் அந்த கீழ் பாதாளத்துக்குரியதான திறவுகோல் யார்கிட்ட இருக்குது? ஒரு தூதனிட்ட இருக்குது. அவனா சொல்ல எடுத்துட்டு வர என்ன, பாதாளத்தினுடைய திறவுகோலை எடுத்துக்கொண்டு எங்க வரான்? எல்லாமே காலி பண்ணி ஆண்டவர் மேல போயிட்டார். எல்லாரையும் சிறைப்பட்டவங்க எல்லாரையும் அவர் வரங்களை பெற்றுக்கொண்டு எல்லாரையும் கொண்டு போய் வச்சுட்டு அந்த வரத்தை என்ன பண்றார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த பூமியில இப்போ அவருடைய வரங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது? கிரியை செய்துட்டு இருக்கு, மகிமைப்படுத்தி கொண்டு இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஏன்? ஆண்டவரை எழுப்பினது, உயிர்ப்பித்தது தேவனுடைய ஆவியானவர். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த உயிர்ப்பிக்கிற வேலையை அவர் தான் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆவி அவருக்கு இருந்தது. அந்த ஆவியை உயிர்ப்பித்து அனுப்பக்கூடிய வல்லமை யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் இடத்துல. ஹல்லேலூயா. அந்த ஆவியினாலதான் அவர் போனார். பரலோகத்துக்கு போனதுக்கு முன்பதாகவே அவர் உன்னதத்திற்கு ஏறி அதிகாரங்களையும் அந்த மரணத்துக்குரியதான பாதாளத்துக்குரியதான எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் வருகிறதை பார்க்கிறோம். ஆனா என்ன, அவர் எப்படி உயிர் தெழுவார் என்பதை குறித்து வேதாகமத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். என்னவா, இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணி இருக்கிறோம்? கல்லறை என்கிறதான காரியத்தின் மூலமாக கட்டப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்ன அடையாளமா பாருங்க. ஒருத்த மரிச்சா என்ன பண்ணுவாங்க? செத்தா என்ன பண்ணுவாங்க? எது எங்களுக்கு ஞாபகம் இருக்க போகுது? காலையும் கையும் கட்டுவாங்க, தெரியல. உண்மையா பொய்யா? ஏன் கையும் காலையும் அப்படியே இருக்கிற மாதிரி விட்டுட்டா என்ன? பொட்டியெல்லாம் செய்ய முடியாது. பொட்டி என்ன பண்ணுவோம்? பொட்டி அவ்வளவு அழகாவே இருக்க, கோணலும் மாணலமா இருக்கு. எப்படி வாழ்ந்தாலும் அப்படியே இருக்கும் பொட்டியும். அதுக்காக தான் என்ன, கையை கட்டிடுவாங்க, 2 கட்டளையும் சேர்த்து கட்டிடுவாங்க. ஆனா வேதம் பாருங்க எவ்வளவு தெளிவுபடுத்துகிறது. ஆனா ஆண்டவர் கால கட்டணங்களா பாருங்க அழகா. 2:24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து என்ன செய்யறாரா? ஹல்லேலூயா. லாசரு கல்லறையில் நின்று லாசருவே வெளியே வாங்கினார் ஆண்டவர். அவன் வெள்ள துணியில எல்லாம் சுத்தி கண்ணு மூஞ்சி தெரியாம காலெல்லாம் எல்லாம் கட்டி உள்ள கொண்டு போய் வச்சிருந்தாங்க. ஆனா லாசரு எப்படி வந்தான்? ஹல்லேலூயா. கல்லறை திறந்தாங்க. ஆண்டவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்ணான்? ஹல்லேலூயா. அவன் வெளியே வந்தான். வெளியே வந்த பிறகு சொல்ல அவனுடைய கட்டுகளை என்ன பண்ணாங்க? அழுத்து விடுங்க. அப்ப மரண உபாதைகளின் கட்டுக்குள்ளதான் நம்ம என்ன பண்றாங்க? கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. ஆனா ஆண்டவரை பாருங்க என்னவா, அவருடைய மரண உபாதிகளின் வேதனை எல்லா கட்டையும் அவிழ்த்து செத்து போன பிறகுதானே அவரை எழுப்பினார். ஹல்லேலூயா. எழுப்பி கொண்டு வந்து கட்டவங்கன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவன் அதாவது தாவீதுக்கு தேவன் வெளிப்படுத்தினதான காரியம் என்னவா, அவனுடைய உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, முதல்ல கட்டெல்லாம் அவிழ்த்துட்டு அவரை எழுப்பி அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப முன்னால செத்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? மரணத்தில கட்டப்பட்டு இருந்தாங்க. ஒரு கட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க என்னவா, அவர் உயிர் தெழுறதுக்கு முன்னாலே
அந்த உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பி அந்த மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருக்கும்படி ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். அது அப்படியே இருக்கட்டும். பாருங்க என்ன அவன் சொல்றான், என்ன அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். யாரு? உயிரோடு எழுப்பினவர் இப்ப யாருகிட்ட இருக்கிற? என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறான்னு அவன் சொல்றான். பாருங்க, அப்படி இருக்கிறதுனாலதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இவன் தான் அழகா சொல்றான். பாருங்க, அடுத்து பாருங்க, அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட இந்த பூமியில் எப்படி இருக்கும்? தங்கி இருக்கும். ஏன்? ஆண்டவருடைய மரண உபாதிகளை கட்டை அவிழ்த்ததான ஆண்டவர் தேவன் ஆவியானவர் என்னுடைய கட்டையை என்ன பண்ணுவார்? அவர் அவிழ்ப்பார் என்கிறதுனாலதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க என்னவா, என் ஆத்துமாவை, அடுத்து அவன் சொல்றான், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி. ஏன்? எந்த தூதனை என்ன கொண்டு பாதாளத்தில் விட முடியாது. அது காரணம் என்ன? இப்போ அவன் சொல்ல முன்னாலே இந்த திறவுகோல் யாருகிட்ட வரப்போகுது? இயேசு கிறிஸ்து கிட்ட தான் வரப்போகுது. ஏன்னா அதனால நீ என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே என்னை கொண்டு போய் பாதாளத்தில் விடாது. ஏன்னா அவர் கையில தான் வரப்போகுது. ஆனா இங்க பாக்குறோம் என்ன, பாதாளத்திலே விடி, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவர்க்கு. பரிசுத்தவான்கள் ஒருவேளை அடக்கம் பண்ணப்படலாம், ஒருவேளை மண்ணோட மண்ணா போகலாம். ஆனா வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் ஒருபோதும் அழிவை காணும்படி ஆண்டவர் செய்ய மாட்டார் என்பதை அவன் தீர்க்க தரிசனமாக எழுதுறான். பாருங்க, அடுத்தது பாருங்க, இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுவேன் என்னவா, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினாலே நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். அவனே சொல்றான். இப்ப பாருங்க சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களிடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்தான். யாரு? இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னவன் இறந்து போயிட்டான், செத்துட்டான், அடக்கம் பண்ணப்பட்டான், மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் எங்க இருக்குது? நம்ம இடத்துல தான் இருக்குது, நம்ம பார்க்கிற இடத்துல தான் இருக்குது தாவீதினுடைய கல்லறை. ஹல்லேலூயா. கல்லறை இருக்குது, கல்லறைக்குள்ள இருக்கிறவங்க உயிரோட கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா இங்க பார்க்கிறோம் என்ன, அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து, தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தாலும் ஏதோ ஒரு ராஜான்றது மட்டும் தான் தெரியும். ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் எப்படியா இருந்தாலும் அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்திருந்தபடியினால். மெய்யாகவே சத்தியமா சத்தியமா சத்தியமா. ஆனால் வெளிப்படையாகவே ஆவியானவர் எழுதுறார் என்னவா, அவனுக்கு சத்தியமாகவே சொல்லி சத்தியம் பண்ணிட்டார் ஆண்டவர். உன் சந்ததியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? நானு எழும்ப பண்ணுவேன். பிறப்பார் தான், இறப்பார் தான். ஆனா இன்னும் என்ன பண்ணணும்? இன்னொரு காரியம், எழும்ப பண்ணுவேன். அது எப்படியா இருக்குன்றத பத்தி இங்க அழகா சொல்றான். பாருங்க, அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா எங்க போறது இல்லையா, பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும். எது உயிர்த்தெழுதல் என்பதை தேவன் என்ன பண்றாரு? தாவீதோடு கூட பேசி இருக்கிறார். உயிர்த்தெழுதல்னா என்ன? அந்த உயிர்த்தெழுதலுக்கு முதலாவது வரப்போறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி உயிர்த்தெழ போகிறார் என்பதை ரகசியத்தை ஆண்டவர் அவனோடு கூட பேசி இருக்கிறார். பாருங்க, அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். உங்களுக்கு எனக்கு நடக்கிற உயிர்த்தெழுதல் அப்படி கிடையாது. ஏன்னா இது அழிவுள்ளதாகி இது என்ன பண்ணுதா? அழியாமையை சுதந்திரித்துக்
கொள்ளும், தரித்துக் கொள்ளும், சாவாமை தரித்துக் கொள்ளணும். இதுதான் ஒரு உயிர்த்தெழுதல் வரப்போகிறதான காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழ போகிறார் என்பதை முன்கூட்டியே தாவீதுக்கு என்ன பண்ணார்? ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார், சத்தியம் பண்ணி இருக்கிறார். எப்படி? எல்லா ஜனங்களும் மரிப்பாங்க, எல்லாம் உயிரோடு எழுந்திருக்கதான் போறாங்க, அதுல வித்தியாசமே கிடையாது. ஆனா இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வட்டு சொல்லதான வேலையில இப்ப எல்லாம் ஆபிரகாம் மரிச்சா, ஈசாக்கு மரித்தான், பரிசுத்தவான்கள் மரித்தாங்க. இந்த பிரேதம், இந்த சரீரம் மட்டும் பூமியில அடக்கம் பண்ணப்பட்டாங்க, அல்லது ஒரு புகையில அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவருடைய ஆத்துமா எங்க போயிருக்கோம்? ஹல்லேலூயா, மேல் பாதாளத்துல தான் இருந்திருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்ன? அதாவது இந்த திராட்சை ரசம் அல்ல, நவமான திராட்சை ரசத்தை நான் என்ன பண்ண போறேன்? பரலோகத்தில் இருக்கிறதான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட நான் பருகும் வரை, அந்த பந்தியிலே நான் போய் சேரும் வரை இதை நான் என்ன பண்ண மாட்டேன்? பருக மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப பரதேசி என்கிறதான காரியம் ஏதோ ஒண்ணு வேற ஒண்ணுன்னு சொன்னாங்க. இல்ல, பரதேசியும் பரதேசம் பரலோகம் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் இன்னைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொன்னார், உண்மைதான். ஆனா இவனை டைரக்டா கொண்டு போயிட முடியுமா? முடியாது. ஏன்? இவன் முதலாவது உயிர்த்தெழுந்த பின்பு, எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்ட வந்த பின்புதான் சிறைப்பட்டவர்களை கொண்டு போக முடியும், சிறைப்பட்ட இடத்தை மாற்ற முடியும். அப்ப பரலோகம் எங்க இருக்குது? இளைப்பாறுகிற இடம் எங்க இருக்குதுன்னு சொன்னா அது தேவனுடத்தில் தான் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒன்று ரெண்டு கிடையாது, எண்ணிக்கையில் அடங்காத வாசஸ்தலங்கள் ஆண்டவரிடத்துல உண்டு. ஹல்லேலூயா. ஆனா இங்க பார்க்கிறோம் என்ன? அழகாக எழுதப்பட்டதான காரியம், நீங்களும் நானும் மரிச்சோம், ஆண்டோட வருகை தாமதிக்குமே, ஆனால் நாம் மரித்த பின்பு நம்முடைய ஆத்துமா எங்க போகும்? ஹல்லேலூயா. ஆத்துமா முதல்ல பாதாளத்துக்கு போச்சு, மேல் பாதாளத்துக்கு போனது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அந்த பாதாளத்தினுடைய பெயரை ஆண்டவர் என்ன பண்ணாரு? மாற்றிட்டாரு. இப்ப பரதேசு. ஹல்லேலூயா. இப்ப நம்ம மரிச்ச உடனே நமக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல் எங்கன்னு சொன்னா அந்த பரதேசியில தான். ஹல்லேலூயா, பரலோகத்துல தான். அப்ப அவரோடு கூட நம்ம இருப்பாங்க, எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எழுதப்பட்டிருக்கிறது. இனி நாம் எப்படி இருப்போம் என்பது இன்னும் எழுதப்படவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன? நீங்கள் எப்படி இருப்பீங்க? பரலோகத்துல தேவ தூதர்களை போல இருப்பீங்க. அங்க கொள்வினையும் இல்ல, கொடுப்பனை இல்ல, மனைவி, பிள்ளைகள், சொந்த பந்தம் எல்லாம் பூமியில. ஆனா அங்க எப்படி இருப்பீங்க? தேவ தூதர்களை போல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏன் தன்னை உயிர்த்தெழுந்த பின்பு எல்லாருக்கும் நான் உயிர்த்தெழுந்தேன்னு சொல்லிட்டு சாட்சி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவன் பரமேறணும். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அந்த ஜனங்களுக்குள்ளே ரெண்டு பிரிவு இருந்தது, ஒன்று சதிசேயர், ஒன்று பரிசேயர். பரிசேயர் தான் என்ன பண்றாங்க? பிலாத்து இடத்துல போய் அந்த எத்தனை சொன்னாங்க. அந்த சதிசேயர்ன்றவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா உயிர்த்தெழுதலே கிடையாது, செத்தா செத்ததுதான், ஒண்ணுமே மறுபடியும் உயிரே எழுந்திருக்க முடியாது, மண்ணோட மண்ணா போனதுதான் அப்படின்னு சாதிக்கிறவங்க தான் அவங்க. ஹல்லேலூயா. அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை தான் எப்படி இருந்ததோ அப்படியாகவே இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய கல்லறை அப்படி கிடையாது, நம்முடைய வித்தியாசமான ஒன்று. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கல்லறை எப்படி? கண்மலையிலே வெட்டப்பட்டதான காரியம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது, தலையை சாய்த்து அவர் ஜீவனை விட்டதான வேளையில திரைச்சீலை மேல் தொடங்கி கீழே என்ன பண்ணுது? ரெண்டா கிழிந்தது. அடுத்தது என்னவா? கண்மலைகள் பிளந்தது. ஹல்லேலூயா. கண்மலைகள் பிளந்தது, உடைந்தது கல்லறைகள். இதெல்லாம் எதுக்கு? அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக இந்த பூமியில நடக்கிறதான காரியத்தினுடைய ஒரு கண்ணோட்டம் தான். என்ன? கல்லறை பிளந்துச்சு. அப்ப அந்த 2 நாள் அல்லது இந்த 3 நாளுமே வச்சுங்க, கல்லறைக்கு யாரையும் என்ன பண்ண மாட்டான்? அடக்கத்துக்கு கொண்டு போயிருக்க மாட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அதான் யோசனை பண்ணேன், எவனும் சாவாத இருந்திருப்பானா? யாருக்கும் மரணம் இல்லாம இருந்திருக்குமா?
அதுக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாலே எவனா ஒருத்தன் செத்து போயிருந்தா கூட அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணி இருப்பாங்களா? இல்ல. ஏன்? இவர் தலையை சாய்த்த உடனே அங்க கல்லறைலாம் திறந்து இருக்கு. அப்ப அந்த கல்லறைலாம் திறந்து இருக்குது. எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கிறவங்க எப்படாவது உயிர் தேடுவார் சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல யாராவது கொண்டு போய் ஒருத்தர் அடக்கம் பண்ணி இருப்பாங்களா? இல்லையே. அந்த 3 நாளும் இந்த பூமியில என்ன இல்லை? ஹல்லேலூயா. மரணம் கிடையாது. ஹல்லேலூயா. அந்தகாரம் இருந்தது, இருள் சூழ்ந்து இருந்தது. எல்லாத்தையும் பார்த்தாங்க, பயந்தாங்க. பயந்து கூட எவனும் சாவல. ஹல்லேலூயா. திடீர்னு பயந்து சாவல. செத்தவங்க போல விழுந்தவங்க இருக்காங்களே தவிர யாரும் சாவல. அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? கல்லறைக்கு எடுத்துட்டு போயிருக்கணும். இல்ல, இந்த 3 நாள் என்ன பண்ணல? மரணம் யாரையுமே தொடர பாருங்க. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. 3 நாளைக்கு மனுஷனுக்கு மரணமே கிடையாது. 3 நாள் இழுத்து பறிச்சுட்டு இருக்கும் கூட நல்லா இருந்திருப்பான். முன் குறிக்கப்பட்டு இருந்தா கூட அவங்களுக்கு தேதி ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? அடுத்த நாள் மாற்றி போட்டிருப்பார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களை கொண்டு வந்து அடக்கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்க. என்ன 3 விதமான உயிர் தெழுதல். ஒன்று, அவர் மரித்த பின்பு, அவர் உயிரோடு எழுந்த பின்பு, அதற்கு பின்பு ஒரு உயிர் தெழுதலை நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஒரு உயிர் தெழுதல். என்ன அது? என்ன? நமக்கு கொடுக்கப்படுகிறதான உயிர் தெழுதல். அது என்ன? சாவாமை. ஆண்டவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போறது கிடையாது. ஏன்? பாதாளத்துடைய திறவுகளே அவர் கையில் இருக்கும் போது அவரே பாதாளத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. அது வேறு சொல்றது என்ன? பரிசுத்தவான்கள் அழிவை காண்பதில்லை. அதுக்கு முன் அடையாளம் யாரு? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டதான பரிசுத்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரம் அழிவை கண்டுச்சா? ரத்தம் ஒழுகி இருக்கும், சின்னமாக்கப்பட்டிருக்கும், சரீரத்திலே உருவழிந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. நாத்தம் அடிச்சிருக்குமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? ஆனா அவர் உயிரோடு எழுந்ததான வேலையில் எப்படி இருந்தாரா? அவர் சொன்னார், சிறியனை நீ தொடாத. நான் என்ன பண்ணல? தேவனிடத்துல போகல. என்ன மகிமைப்படல, என்ன தொடக்கூடாது. ஹல்லேலூயா. உயிர்த்ததுல பாருங்க. நாம கூட அப்படிதான். ஒன்று தெசலோனிக்கேயர் கையில சொல்லப்பட்ட வண்ணமா எக்கால சத்தம் கேட்கும். அப்போது என்ன நடக்குதா? ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அதை வாசிப்போம். 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் என்னவா? வானத்தில் இருந்து இறங்கி வரும்போது நம்முடைய உயிர்த்தெழுதல் பாருங்க, ஆச்சரியமான ஒன்று. எதற்கு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய உயிர்த்தெழுதல் அதிசயமான ஒன்று. அவங்க உயிரோட இருந்தாங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த நகரத்துக்கு போனாங்க. ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் கொண்டு போயிட்டு இடத்தை மாத்தி கொண்டு போய் பரதேசில வச்சார். ஆனா நீங்களும் நானும் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் கௌரவப்படுத்துகிறதான உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் அந்த கௌரவம் கிடையாது, அவங்களுக்கெல்லாம் அந்த கனம் கிடையாது. இப்ப அவங்க கிட்ட அந்த கனம் இருந்ததா? இல்ல. சங்கீதக்காரன் எழுதுகிற வண்ணமாக உன்னை பரிசுத்தவான்களுடைய கரத்தில் தம்முடைய வேதாகமத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணலாம்? உன்னை கனப்படுத்தி இருக்கிறார். அப்ப உன் மரணத்திலும் உன்னுடைய உயிர்த்தெழுதலிலும் ஆண்டவர் உன்னை என்ன பண்றாரா? கனப்படுத்துறார். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்குன்னா நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏன் சொன்னா அந்த 6ஆம் வசனம், அதாவது 14ஆம் வசனமா? இல்ல 14 பாருங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாதி பேர் கையே காணும். கட்டிட்டாங்க எல்லாம் தெரியும். மரண கட்டு போட்டுகிறார்கள்.
அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை யார் கொண்டு வருவாங்க? ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி ஹல்லேலூயா என்னவா அவரோடு கூட உன்னை என்ன பண்றாரு? ஒரு மந்தையை கூட்டிட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. அவர் தான் கூட்டிட்டு போவார் உன்னை. பிதாவினி எத்தனையோ காரியங்கள் நிமித்தம் தூஷிக்கிற, வேதனைப்படுத்தின, துன்பப்படுத்தின, ஆனா ஆண்டவர் வர அவர் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாரா? அவரை உயிர்ப்பித்ததான ஆண்டவர் நம்மை என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஹல்லேலூயா அவரோடு கூட என்ன பண்ணுவாரா? கொண்டு வருவார். அது எந்த சந்தேகமே கிடையாது. பிதா கொண்டு வர போகிறார். நன்மையான ஈவு அதுதான் உனக்கு. நன்மையான காரியம் அவர் தான் செய்கிறார். இது கூட அவர் தான் செய்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிறோம்னா பிதா கொண்டு வருவதற்கு முந்தி நாம் என்ன பண்ண போறது கிடையாது. முந்தி கொள்வது இல்லை. உயிர்த்தெழுதல முந்திக்கிறது கிடையாது. அதான் அர்த்தம். ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ ஒரு பக்கம் பாருங்க, பிதா என்ன பண்றாரு? அவர் அழைத்து கொண்டு வர்றாரு. உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? எதை கொண்டு வர? இங்க பாத்தீங்கன்னா மோளம் அடிச்சுக்கிட்டு ட்ரம்ப் ஊதிக்கணும், கேரளாவில இருந்து எடுத்து வந்து அடி காது கிழிற மாதிரி அடிச்சு இப்படி எல்லாம் கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உங்களுக்காக எனக்காக ஒரு மனுஷனை கிடையாது. என்னவா ஆரவாரத்தோடு கை தட்டி கர்த்தரை ஆரவரையும் சொன்னா பாதி பேர் கம்முன்னு இருப்பீங்க. ஆனா அப்படி அங்க கிடையாது. என்னவா ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு ஹல்லேலூயா தேவன் எக்காலம் அவர்கிட்ட இருக்கிறதான அந்த மியூசிக் குரூப்பே திரும்பி வருது நமக்கு கூட்டு போறது. எக்காலம் அங்கதானே ஊதிக்கணும், எல்லாத்தையும் அங்கதான் சொல்லிட்டு இருப்பானுங்க. உங்களையும் என்னை கூப்பிடுறதுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர்? ஹல்லேலூயா. அநேக துன்பத்தின் வழியாக, வேதனையின் வழியாக, கண்ணீரோடு கூட சகித்துக் கொண்டு இருந்ததான பாக்கியவான்களாகிய, காணாமல் தேவனை காணாமல் பாக்கியவான்களாகிய நமக்கு தேவனாலே கொடுக்கப்படுகிறதான உன்னதமான ஒரு அழைப்பு. எப்படின்னு சொன்னா பாருங்க, பிரதான தூதனுடைய சத்தம் இதோ எல்லா ஜனத்திற்கும் சகல ஜனத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க வந்து சத்தம் போட்டான் பாருங்க. அது மாதிரி ஒரு பெரிய சத்தம். இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு சத்தம். அதுதான் தூதனுடைய சத்தம். அடுத்தது என்ன? தேவனை மகிமைப்படுத்துகிற எக்கால சத்தம். ஹல்லேலூயா. யார் வரப்போறது? ராஜாவா வரப்போகிறார். சிலுவையிலே அறையும் போது யூதருடைய ராஜான்னு அடிச்சான் தலைக்கு மேல. இப்ப எப்படியா இந்த உலகத்திலே சர்வ சிருஷ்டிக்கும் ஒரு ராஜா வரார். எப்படி? எக்கால சத்தத்தோடு கூட என்ன பண்ணுவாரா? இறங்கி வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பிதா ஒரு பக்கம் கொண்டு வர்றார், ஒரு பக்கம் ஆண்டவர் வருகிறதான வேலையில என்ன பண்றாங்களா? முதலாவது உயிர் தெழுறாங்க. பின்பு ஹல்லேலூயா. இங்கே ரெண்டு ஆகி போச்சு. அடுத்து மூணாவது யாருன்னா நீங்களும் நானும் சாகாம இருந்தா உயிரோடு இருக்கு நாமும் எப்படியா? கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட பிதா கொண்டு வந்தாலும் சரி, ட்ரம்பட் ஊதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இவங்க எல்லாம் உயிர் அடைஞ்சாலும் சரி, ஆனா போகும்போது எப்படி போறோம்னு சொன்னா அவங்க வந்து தனித்தனியா இல்ல. ஹல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது என்னவா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட. ஆகாய மண்டலத்தில் அவர் வர்றார். நம்ம எப்படி போவோமா? இவங்களோட இவங்க தனியா போறது எல்லாம் ஒரே கூட்டமா. ஹல்லேலூயா. அப்படி அவர்களோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு
இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. அதாவது உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலுடைய நோக்கம் என்ன? எப்பொழுது நாம் அவரோடு கூட இருப்பது, எப்பொழுதும் தேவ சமூகத்திலே இருப்பது, எப்பொழுதும் தேவனோடு கூட, எப்பொழுதும் அந்த மகிமைக்குள்ளாகவே நாம் என்ன பண்ண போறோம்? ஹல்லேலூயா, இருப்போம். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையிலே காணப்படுகிறது தான் இத்தனை காரியங்களும். அதனால நாம எப்படி இருப்போம்? ஆனா என்ன வேதம் சொல்லுகிறது? என்ன? முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா? ஹல்லேலூயா. யாரு? எல்லாமே பாக்கியவான்கள். அவங்க எடுத்துக்கொண்டு போறார் ஆண்டவர். அடுத்தது என்ன, அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கும்போது அது 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல். அது ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு தூதன் 26. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அதான் வாசிக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானோ எப்படி இருக்கிறானா? ஹல்லேலூயா. முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் எப்படி இருக்கிற? 6ஆம் வசனம். பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாடுவார். எதற்கு ஆசை? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலில் இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்து 1000 வருஷம் அரசாட்சியில நீங்களும் நானும் எப்படி இருப்போம்னு சொன்னா, ஹல்லேலூயா. அங்க மாமா மச்சான் அண்ணன் தம்பிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிலாம் கிடையாது. அந்த உறவுலாம் கிடையாது. என்ன? 2 வேலை தான் இருக்குது. ஒண்ணு என்ன? நீ பாக்கியவான் பரிசுத்தவானா இருக்கிற. ஆனா என்ன? அடுத்தது நீ செய்ய போகிற காரியம் என்ன? ஆசாரியனா இருப்ப. ஹல்லேலூயா. தேவனுடைய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பதாக ஆசாரியராய் இருந்து 1000 வருஷம். இங்க ராஜாக்கள் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ராஜா ஆகணும்னு விரும்புறீங்களா? யாருக்கும் வேணான்றாங்க. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள எல்லாருமே என்ன ஆயிடுச்சு? ஹல்லேலூயா. எல்லாருமே நீதான் ஆசாரியன், நீதான் ஊழியக்காரன், நீதான் போதகன், அங்க எந்த பிரிவும் கிடையாது. அதற்கு மாறாக என்னவா? சிங்காசனத்தில் அவங்க இருப்பாங்க. யாரு? பிதாவோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? ஆசாரியர்களாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரரை பார்த்து சொல்றாங்க. எங்க ஜான் ஜெபராஜை பார்த்து ஒரு பாஸ்டர் சொல்றாரு. அவனுக்கு பைபிள் தெரியாதுங்க. இந்த பாஸ்டர் சொல்றாரு, அவனுக்கு பைபிள் படிக்க தெரியாது. ஹல்லேலூயா. சொல்றாங்க எப்படி? அவனுக்கு பைபிள் தெரியாது, படிக்க தெரியாது. ஹல்லேலூயா. குற்றப்படுத்துகிறவன் யாரு? பிசாசு. ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் போது அவர் சொல்ற, பைபிள் படிக்காமல பாட்டு எழுதுற. ஒருவேளை பைபிள் படிக்காமலே ஆவியானவர் அவர் மூலமா கிரியை செய்து இதை செய்ய, இதை செய்ய, இதை சொல்லு, இதை எழுது அப்படின்ட்டு சொல்லி இருக்கலாமே. பைபிள் பத்தி அவருக்கு தெரியாது. பைபிள் பத்தி தெரிஞ்சா அவர் மேடையில் ஆட மாட்டார். ஹல்லேலூயா. ஆட மாட்டார், இப்படி பேச மாட்டார், அப்படி சொல்ல மாட்டார். ஏன் சொன்னா, இந்த நாளிலும் கூட ஹல்லேலூயா துரோகிகளுக்காக, அப்படிப்பட்ட துரோகிகளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாராம்? 68:18 துரோகிகளுக்குன்னு ஒரு வரம் அவசியம். சிறையாக்கி கொண்டு போனவங்களுக்கு வரம் தேவை கிடையாது. அவன் பரலோகத்தில் எப்படி இருப்பான்? ஹல்லேலூயா. தேவனை முகமுகமாய் தரிசித்து அவன் என்ன சொல்லணும்ட்டு தெரியாம அங்க என்ன பண்ணிருப்பான்? இருப்பான்.
ஆண்டவர் எப்படி புகழ்னே தெரியாது, அப்படிப்பட்டதான மகிமைக்குள்ள இருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறதான இப்படிப்பட்ட மனுஷர்களுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரா, முதல்ல அங்க போயிட்டு திரும்பி வரும்போது துரோகிகள் இருப்பாங்க, ஹல்லேலூயா, சதி செய்கிறவர்கள் இருப்பாங்க, மோச போக்குகிறவர்கள் இருப்பாங்க. அவருக்கு தான் பைபிள் படிக்க தெரியல, உனக்கு தெரியுமே, ஹல்லேலூயா, உனக்கு தெரியுமே. ஒரு குருடன் சொன்னான், குருடனான பையன் சொன்னான், ஹல்லேலூயா, என்ன சொன்னான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் அவர் மூலமா செய்கிறாருன்னு சொன்னா அவர் எதை வச்சு நம்ம சொல்றோம், நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. இந்த நாளிலாவது ஹல்லேலூயா உணர்வு அடையணும். அப்படிப்பட்டவங்க ஒருத்தரோட ஒருத்தர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறவங்களே அவங்கதான். இன்னைக்கு ஆண்டவர் அவர்களுக்குள்ளே இறங்கி அவர்களுக்குள்ளே தேவன் ஒரு கிரியை செய்ய வேண்டும், எழுப்புதலை உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் மரிச்சார்? எல்லாம் சொல்றாங்க, 6ஆம் வார்த்தை, 7ஆம் வார்த்தை, 8ஆம் வார்த்தை, 10ஆம் வார்த்தை, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வார்த்தைகள் போயிட்டு இருக்குதே தவிர அந்த ஜென்ம சுபாவம்னா ஒருத்தனுக்கு மாறல. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் சொல்ற என்ன, தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கல்லறையை பாருங்க, வைத்த இடத்தை பாருங்க. ஆனா நம்முடைய உயிர் தெழுதல் பாருங்க, எத்தனை விதமான உயிர் தெழுதலை குறித்து வேதாகமம் சொல்கிறது பாருங்க. ஒன்று, எக்கால சத்தம் துணிக்கும், பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவாங்க. இது என்னவோ வரத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு 1 மாசமோ 2 மாசமோ ஒன்று கிடையாது. எதெல்லாம் இமை பொழுது என்று எழுதப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த ஒரு இமை பொழுதிலே ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போக முடியும், உன்னதத்திற்கு ஏற முடியும், எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும், பாதாளத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. பாதாளத்துக்கு போயிட்டு அங்கே இருந்து ஏறி வந்த ஒரே ஒரு தேவன் யாருன்னு சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த பாதாளத்துக்கு கூட எப்படி போனார்? இயேசுக்கு மாதிரி போனாரா? இல்ல. உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி, அந்த மகிமையுள்ள ஒரு ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் என்ன பண்ணார்? ஹல்லேலூயா. பாதாளத்தை திறந்து அங்கே போய் பிரசங்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்போ அந்த பாதாளத்துல ஒருத்தனும் என்ன இல்லை, கிடையவே கிடையாது. ஒரு பாதாளம் காலி. மேல் பாதாளம் ஆபிரகாம் இருந்தானே, லாசரு தேற்றப்பட்டானே, அந்த பாதாளம் எப்படி இருக்குது? அங்க கிடையாது. அந்த இடத்தையே மாத்தி ஆண்டவர் என்ன பண்றாரு? மேல கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. இனி நம்ம எல்லாமே எப்படி இருப்போம்? உன்னதங்களிலே தான், பூமிக்குள்ள கிடையாது. மரிச்சவன் தான் இனி பூமிக்குள்ள. ஹல்லேலூயா. உயிர் தெரிந்த நாம் எல்லாருமே எங்க இருக்கிறோம்? வேதத்தின்படி பார்க்கிறோம். அவரோடு கூட நாமும் அவருடைய வலது பாரிசத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க நீ பூமியில உட்கார்ந்துட்டு இருக்கிற உன் ஜீவன் அவர்கிட்ட இருக்குது. வேதம் சொல்லுது, நான் சொல்லல, ஆண்டவரே சொல்ல. அவருடைய வலது பாரிசத்திலே நாம எல்லாருமே இருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவருடைய வலது பாரிசத்துல நான் எப்பயோ போயிட்டேன். எப்பவோ எழுதிட்டாரு என்னுடைய பேரை. இந்த புஸ்தகத்தில் இருக்கிற பங்கையே எனக்கு எழுதிட்டேன். எனக்கு என்னென்ன பங்கெல்லாம் வச்சிருக்கிறாரோ அந்த பங்கெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு பரிசுத்த நகரத்திலே வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உயிரோடு எழுந்ததுனால ஹல்லேலூயா, இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன, நானும் என்ன பண்ண போறேன்? எக்கால சத்தம் கேட்கும் போது ஹல்லேலூயா, நான் அவர் என்னை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. எக்கால சத்தம் துணிக்கும், ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ணுவ? ஹல்லேலூயா. எப்படி உயிர் தெரிந்ததான இந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்த நகரத்தை நோக்கி நகர்ந்து போனாங்களோ, எக்கால சத்தம் துணிக்கும் போது இன்னை ஆண்டவர் எழுப்ப வேண்டியதில்லை.
நீயாகவே நம்ம ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த வல்லமை உன்னை மேகத்தின் மீது ஏறி நடந்து அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படி தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த இயேசு இனி மரிக்க போறது கிடையாது. மரிக்க போறாரா? இல்ல. ஹல்லேலூயா. ஆனா சொன்னார், வேற யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவரால் தான் சொல்ல முடியும். மரித்தேன், உண்மைதான். ஆனா இது சதா காலங்களில் உயிரோடும். இனி மரணமே கிடையாது. அந்த மரணத்தின் கூரை நான் என்ன பண்ணிட்டேன்? உடைச்சிட்டேன். பாதாளத்தின் வல்லமையை நான் என்ன பண்ண? தகர்த்துட்டேன். இனி எது இல்ல? மரணம் நமக்கு கிடையாது, பாதாளம் நமக்கு கிடையாது. வசனம் சொல்லுகிறபடி நித்திரை அடைந்தவர்கள். ஹல்லேலூயா. இனி மரணம் வரும். உலகம் சொல்ல செத்துட்டான். ஆனா வேதம் சொல்றது நீ சாகல. எங்க இருக்கிற? நித்திரை அடைந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற. உன்னை எழுப்புவார் ஆண்டவர். எலியாவை தேவ தூதன் தட்டி எழுப்பினது போல ஒரு சத்தம் கேட்கும். அது உன்னை தட்டி எழுப்பும். வேதம் சொல்லுகிறது, ஒரு காலம் உண்டு, பிரேத குழியில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஹல்லேலூயா. அப்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உயிர் தேடுவாங்க. கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஏற்கனவே அறிவிச்சாச்சு.